இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முக்கிய செய்திகளை உடனுக்குடன் கண்டறிய ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஏன் சிவகார்த்திகேயன் வாய் திறக்க மாட்டேங்கிறார்? மக்களை சந்திக்க மாட்டேங்கிறார், பயந்து விட்டார், ஓடி ஒளிந்து விட்டார். பேசின தற்கூரிகள், கும்பாலம் போட்டவர்கள் எல்லாம், கூத்தடித்தவர்கள் எல்லாம் இப்போது எங்கே போனார்கள்? படம் நடிச்சு ஓடிட்டாலே அடுத்த இலக்கு நாற்காலி இலக்கா மாறி போகுது எல்லாருக்குமே. பார்க்கறதுக்கு அந்த ஆசை இருக்கா? எனக்கு பலம் இருக்கிறது, எனக்கு இவ்வளவு தூரம் என் ரசிகர்கள் என் மீது அன்பாக இருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா பேசினாங்க, அதற்கு பதிலடிதான் இது. இந்த நேரத்தில் அமீரை தீண்டுவதற்காக, அமீரை தொடுவதற்கான அந்த விஷயம் கொஞ்சம் தப்பு. ஞானவேல் ராஜாவுக்கும் அமீருக்குமான பிரச்சனை. அந்த டைம்ல அமீருக்கு சாதகமாக பேசியவர்களாம் இப்ப எங்க போனாங்க? ஜீத் மாதிரி ஒரு கான்பிடன்ட் மனுஷனை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் முதுகு தண்டுவடத்துல அவருக்கு செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை மாதிரி வேற யாருக்காவது செய்திருந்தால், மூளையில் கட்டி, மூளையில் ஆபரேஷன், அவர் இப்படி ஆயிட்டார் அப்படி ஆயிட்டார் சொன்னாங்க. நீங்க முதல்ல ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தயவு செய்து பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. செயலில சேர்ற எல்லாம் ஓட்டா மாறுமா? மாறவே மாறாதுமா. அரசியல் தெரியாமையே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என் தலைவர் யார் தெரியுமா? என் தலைவர் யாருன்னு சொல்லியா? யார் தெரியுமா? யார் தெரியுமான்னா யாருக்கு தெரியும்? அவர் நடிகர், அவ்வளவுதானே. என்ன அரசியல் கிழிச்சிட்டாரு? கட்சின்னு அறிவிச்சு எத்தனை மாசம் ஆச்சு? இது வரைக்கும் அரசியல் அந்த களத்துக்குள்ள அவங்க களமாட வேண்டிய ஏரியால யாரும் இருக்காங்க? விஜய் கட்சி ஆரம்பிச்சது நல்ல விஷயம், யார் வேணா வரலாம். ஆனா நீங்க வந்து இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? ஆதன் சிவனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கொடாங்க நினைஞ்சிருக்காங்க. நிறைய கேள்விகள் இருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அடுத்த தளபதி அவர்கள், அடுத்த சிஎம் அவர்கள், அந்த மாதிரிலாம் நேத்துல இருந்து சோசியல் மீடியால ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்குன்னு. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் ரசிகர்ல சந்திச்சிருக்காரு. அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு மாதிரி விஷயமா அமைஞ்சிருந்தாலும் அவங்களோட பார்வைக்கு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? விஜய் இடத்துக்கு ஆசைப்பட்டாருன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அந்த இடத்துக்கு முயற்சி பண்ணிட்டாரா? ஒரு மண்டபத்துல ஒரு வெயிட்டை காட்டுறாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஏங்க இதே சிவகார்த்திகேயன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வச்சு செய்ன்னு செஞ்சீங்க. ஏன் சிவகார்த்திகேயன் வாய் திறக்க மாட்டேங்கிறார்? மக்களை சந்திக்க மாட்டேங்கிறார், பயந்து விட்டார், ஓடி ஒளிந்து விட்டார். அவருக்கு இதை செய்து விட்டார், இனிமே அவர் எந்திரிக்கவே முடியாது, அவரை ஆயுசு காலம் முடிஞ்சிருச்சு, அவர் எதிர்காலம். பேசின தற்கூரிகள், கும்பாலம் போட்டவர்கள் எல்லாம், கூத்தடித்தவர்கள் எல்லாம் இப்போது எங்கே போனார்கள்? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசினாங்க? இதற்கு அது அவங்களுக்கான நேரமா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. சிவகார்த்திகேயன் தன் வேலையை பார்த்தாரு, வேலை முடிச்சு அடுத்த வேலைக்கு வந்துட்டாரு, வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான், சிம்பிள். எல்லாருமே ஒரு ஆடியோ லான்ச், ஒரு ப்ரீரிலீஸ் ஈவென்ட்னா நேரு ஸ்டேடியம்ல வைப்பாங்க, ரசிகர்கள் அழைப்பாங்க, அவங்க முன்னாடி அந்த சந்தோஷத்தை, அந்த ஒரு விஷயத்த வெளிப்படுத்துவாங்க. இவரு தனியா இருக்காரு, ஸ்பெஷலா இருக்காரு. என்னன்னா ஒரு சின்ன ஹோட்டல்ல வச்சிருக்காரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ரசிகர்களை சந்திக்க ஒரு பெரிய மண்டபம் எடுத்து லாரன்ஸ் சமீபத்துல பண்ணாரு. அதுக்கப்புறம் இவரு இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காரு. என்ன காரணமா இருக்கும்? எதை நோக்கியா இருக்கும்? இவரோட இலக்கு என்னவா இருக்குன்ற அளவுக்கு பேசப்பட்டுக்கிட்டு. இல்ல நீங்க அப்படியே மெதுவா தம்பி எங்க வந்து நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. அங்கெல்லாம் வரமாட்டாரு சிவகார்த்திகேயன். அவர் வேலை உண்டு, அவர் வேலை உண்டு போயிட்டு இருக்காரு. சரி, எந்த இடத்திலும் எந்த அழுத்தம் இதுவரைக்கும் அவருக்கு இருப்பதாக தெரியல. தனுஷ் அவர்கள் சந்திக்கல, சிலம்பரசன் அவர்கள் சந்திக்கல, சூர்யா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபவுண்டேஷன் தொடர்பா அடிக்கடி வந்து ரசிகர்களை சந்திக்கிறாரு. அதுவும் ஒரு சிம்பிளா மீன்ஸ் ஒரு சின்ன ஒரு ஹோட்டல்ல ஒரு அறை எடுத்து வச்சு சந்திக்கிறாரு. இது இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது என்னன்னா, பல பேருக்கு இதன் மூலமாக பதில் சொல்லி இருக்கிறாரு. இப்போ நீங்க கேட்கிற கேள்வி எப்படி தோணுதுன்னா, இந்த கேள்வியை கேட்பதற்கான சூழலை தனக்காக உருவாக்கிட்டாரு அவரு. இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் என்னவா சொல்லிட்டு இருந்தாங்க? வேறு விதமா சொல்லிட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் 10ஓடு 11ஆக அவரை அப்படியே ஒரு இடத்துல வச்சிடலாம், இனிமே மேல் எழும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஒரு வெற்றிடம் உருவாயிருச்சு, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நான் தான் பல பேர் களம்பிறங்குறாங்க. அந்த வெற்றிடம் என்னன்னு உங்க பார்வைக்கே விட்டுறேன் நான். அந்த வெற்றிடத்துல நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கடா, நான் சுயம்புவாக தனியா வளர்ந்துகிட்டே வந்தேன். நானு வளர்ந்த என்னுடைய உயரம்ன்றது பனியாக மூடி மறைக்கப்பட்டிருந்தது. இப்ப பனி விலகிருச்சு, நான் இருக்கிற உயரம் எங்கேயோ இருக்கேன்னு காமிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். அவருக்காக அவரே உழைத்து, அவருக்காக அவரே தனக்கான இந்த இடத்த தேடி வச்சிருக்காரு. யாரும் அவர் தூக்கிட்டு வந்து இடத்துல உட்கார வைக்கல. இவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு இல்லையா? அவர் குறித்துதான வந்த எல்லா வதந்திகளுக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கு, எல்லா தப்பான தகவல்களுக்கும், எல்லா விதமான விமர்சனங்களுக்கும் பதிலடியாக இந்த நிகழ்ச்சியை நான் பாக்குறேன். அப்படிதான் நான் பாக்குறேன். ஆனால் இது அவருடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக போகுமானா, இது இயல்பான ஒரு சந்திப்பு தான்.
இதுக்கு நீங்க கண் காது மூக்கு வச்சுலாம் கற்பனை கதை போட்டீங்கன்னா போடுறவன் போட்டுட்டே இருப்பான், பேசுறவன் பேசிட்டே இருப்பான். அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. தொடர்ந்து அவர் படங்கள் இருக்கு, படத்தின் மூலமா அடுத்த கதையை சொல்லுவாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து தன் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இங்க யாருக்கான வெற்றிடமும் இல்லை, எனக்கான உயரமும் நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு விளம்பரத்துல நான் வளர்கிறேனே மம்மின்ற மாதிரி அவர் வளர்ந்துகிட்டே இருக்காரு, அவ்வளவுதான். இல்லண்ணா இது எந்த பார்வையா பார்க்கப்படுதுண்ணே? ஏன்னா சோசியல் மீடியால நான் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்களே, ஏன்னா அவரு வந்து ரசிகர்ல வந்து ஒரு நன்றி சொல்ற விதமா தான் சந்திச்சிருக்காரு. எல்லாருமே வந்து இதுக்காக தான் சந்திச்சாரா, இப்ப அடுத்து இவரும் வரப்போறாரு அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், சில நடிகர்கள் மேல வைக்கிற விமர்சனங்களா இருக்கட்டும், சரத்குமார் அவர்கள், கமல் அவர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்து வச்சு பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாருக்கும் ரசிகர்களா இருக்காங்க. ரசிகர்களா மட்டுமே இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. இல்ல நீங்க அதுதான் நீங்க பார்த்த பாதையை நீங்க தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. உங்க பாதையை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அதுல சில நேரங்கள்ல வந்து சர்க்கிள் வரதான் செய்யும். இன்னொரு ஹடில்ஸை தாண்டாத யாரும் ஜெயிக்க முடியாது. வேதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சு வெளியில வர்றவங்க தான் அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பாதை ரொம்ப பிரகாசமா அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடும். இங்க அரசியல் களத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க முதல்லயே பிளான் பண்ணி வர்றாங்க. நான் அடுத்த இலக்காரு இன்னைக்கு எல்லாம் ஒரு படம் நடிச்சு ஓடிட்டாலே அடுத்த இலக்கு நாற்காலி இலக்கா மாறி போகுது எல்லாருக்குமே. சிவகார்த்திகேயன் அந்த ஆசை இருக்கா? எல்லாருக்கும் இருக்கும். ஏன் இருக்காது? ஏன் இருக்கக்கூடாது? மக்கள் ஏத்துக்கிட்டா யாரும் ஒண்ணா வரலாம். ஏன் வரக்கூடாதுன்றது யாருக்குமே எந்த இடத்திலும் நீ அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு யாருக்கும் ரைட் கிடையாது. ஏன் விஜய் வரலாம், சிவகார்த்திகேயன் வரக்கூடாதா? என்னங்க அநியாயமா இருக்கு? சூர்யாலாம் இருக்காருல்ல, வரட்டும், ஏன் இல்ல? அவங்க வரும்போது நீங்க அந்த கேள்வி கேட்கலையே. சூர்யா வந்து பல ஆண்டுகளாக வந்து இது மாதிரி ரசிகர்களை சந்திச்சுட்டு இருக்காரு, நலத்திட்ட உதவி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் நடத்துகிற அந்த அகரம் பவுண்டேஷன் மூலமா பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிச்சு உயர் பதவியில் இருக்காங்க. இல்ல இது பிரம்மாண்ட சந்திப்பா இருக்கு, அதனாலதான் இருக்கட்டும். அதுல என்ன இருக்கு? சரி, நாளைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுங்க, சிவகார்த்திகேயன் கட்சி ஆரம்பிக்கிறார் வச்சுங்க, யாரு வேணான்றா? என்ன காசா பணமா? ஆனா கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது மக்கள் தேர்ந்தெடுத்தால் மட்டும், மக்கள் முடிவு செய்தால், ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் அந்த கட்சி வந்து கட்சியாக உருமாறி மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். கூட்டத்தை கூட்டிட்டாலே அரசியல் கட்சினா, எனக்கு பலம் இருக்கிறது, எனக்கு இவ்வளவு தூரம் என் ரசிகர்கள் என் மீது அன்பாக இருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா பேசினாங்க. அதற்கு பதிலடிதான் இது. பயம் இருந்தா பயந்துட வேண்டியதுதான். ஆஹா, இவ்வளவு கூட்டம் இருக்கு, இவன் நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சா நமக்கு பெரிய சிக்கலாயிரம், பின்னடைவாயிடும் பயந்தாங்கன்னா பயந்துட்டு போங்க. செல்வாக்கை எங்கேயும் காட்டணும்னு அவசியம் இல்ல. ஒரு நாள் அது காட்டப்படும் போது அது பதட்டத்தை ஏற்படுத்தும். இப்ப சிவகார்த்திகேயனை கண்டு பயப்படுறாங்க எல்லாரும் வச்சுக்கலாம். மீண்டும் அமீரை சீண்டும் ஞானவேல் குடும்பம் அப்படின்ற மாதிரி, ஞானவேல் ராஜா குடும்பம் அப்படின்ற விஷயம் ஏன்னா என்ன நடக்குது விட்டுலாம்ல அப்படின்ற மாதிரிதான் எல்லாத்தோட விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு. நேத்துல இருந்து அந்த ஒரு அறிவிப்பு வந்ததுல இருந்து ஏன் மறுபடியும் சீன்றாங்க அமீரை அப்படின்ற ஒரு கேள்வி. ஆக்சுவலா நான் அதை பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஒரு பெரிய சங்கடமா தான் இருந்துச்சு. ஏன்னா இப்ப வந்து அமீர் மீதான பார்வை அப்படின்றது வந்து இன்னைக்கு பல பார்வை அவர் சுத்தி ஓடிட்டு இருக்கு. இப்ப அந்த ஜாஃபர் இருக்கார் இல்லையா, ஜாஃபர் சாதிக் அப்படின்ற அந்த தயாரிப்பாளராக இருந்தவர் இப்ப வந்து இந்த போதை சிக்கல்ல மாட்டியிருக்காரு. அது தொடர்பா அமீருடைய பெயரும் அதுல வந்து பயங்கர, ஏன்னா அவருடைய காசு கொடுத்து இவர் படம் தயாரிச்சாரு, அவர் காசு கொடுத்து கம்பெனி ஆரம்பிச்சாரு, இவர் ஒன் ஆஃப் த பார்ட்னரு. இப்படி பல சிக்கல்கள் இடையில அமீருடைய பெயரும் வந்துட்டே இருந்துச்சு. அமீரும் தன்னிலை விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. முதல்ல ஒரு முறை ஒரு அறிக்கை வெளியிட்டாரு, அப்புறம் வீடியோ வெளியிட்டாரு. வீடியோ வெளியிட்ட இடம் பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்துல அவசர அவசரமா ஒரு வீடியோ வெளியிட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு நிதானமா உட்காந்துட்டு ரிலாக்ஸா பேசின மாதிரி தெரியல, ஏதோ ஒரு அழுத்தம் அவருக்கு ஏதோ கொடுக்கப்பட்ட மாதிரியே அது தோணுச்சு. சோ இந்த இடையிலேயே இதுதான் நேரம், இந்த நேரத்துல நாமும் அடுத்த கட்டத்தை நோக்கி பேசுவோன்ற மாதிரி இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்களா, பப்ளிக் நோட்டீஸ் அப்படின்ற மாதிரி பார்க்க தோணுது. ரெண்டாவது வந்து என்னன்னா, அதுல வந்து அவர் மீதான தவறான கருத்தை ஒரு யூடியூப் சேனல்ல பேசிட்டார் அமீர். அதற்காக எனக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கு. சோ 10 கோடி வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போகுது. இது வரைக்கும் அவதூறு வழக்கு போட்டு இத்தனை கோடிகள்லாம் யாரும் வாங்கினதா சரித்திரமே கிடையாது. இது வந்து முழுக்க ஒரு பரபரப்புக்காக போடப்பட்ட நோட்டீஸா தான் நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வகையில் இது ஒரு தவறா சரியானு புரிஞ்சுக்க முடியல என்னால. ஆனால் இந்த நேரத்தில் அமீரை சீண்டுவதற்காக, அமீரை தொடுவதற்கான அந்த விஷயம் வந்து கொஞ்சம் அவசியம் இல்லாத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இது தப்பு ஆக்சுவலா. அந்த அவர் எனக்கு நல்ல அறிமுகமானவர், மரியாதை என் மீது மிகுந்த மரியாதையை வைத்திருப்பவர். யாருன்னா ஞானவேல் ராஜாவோட அப்பா ஈஸ்வரன். ஏன்னா ரொம்ப பிடிக்கும், மரியாதை மிக்கவர். ஆனா ஏன் இதுல அவரு உள்ள வந்தாருன்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியல. கேட்டா அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம்னு வச்சுங்களேன், அவர் வேறு ஒரு காரணம் சொல்லலாம். அவருக்கான ஒரு அழுத்தம், அவருக்கான மன உளைச்சல், அவருக்கான பிரச்சனை என்னன்னு அவர் சொல்லக்கூடும். நான் இன்னும் பேசல, சொல்லக்கூடும். ஆனால் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த நீர் பூத்த நெருப்பாவே ஞானவேல் ராஜாவுக்கும் அமீருக்குமான பிரச்சனை பெருசா இருந்துச்சு. அந்த டைம்ல அமீருக்கு சாதகமாக பேசியவர்களாம் இப்ப எங்க போனாங்க? புரியுது, கேள்வியா நின்னு போச்சு இல்ல.
அந்த பீரியட்ல அந்த பிரச்சனை வரும்போது அமீருக்கு சாதகமாக பேசிய இயக்குனர்கள் வட்டம், நடிகர்கள் வட்டம், திரையுலக பிரம்மாக்கள் பெரும்பாலானவர்கள் இப்போது வாய் மூடி மௌனமாக இருப்பதற்கு காரணம் என்ன? இம்மீடியட்டா அன்னைக்கு வந்த மாதிரியே களத்துல இறங்கணும் இல்லையா? இங்கதான் பெரிய சிக்கலோட ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட நிறுத்துறேன் நான். புரிஞ்சுக்க முடியாத, விடை தெரியாத கேள்வி. சீக்கிரமா அமீர் அவர்கள் பேசும்பொழுதுதான் அதுக்கான விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அமீரின் அவர்களோட கோபத்தை சீக்கிரமா பார்ப்போம். இல்ல அதுக்கு சாத்தியம் இல்ல. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டார் அமீர், நான் இயல்பை மாற்றிக்கொண்டேன், மிகுந்த சாந்த சொருபியா நான் மாறிட்டேன், என்னுடைய பழைய அந்த இன்னொரு முகம்ன்றது இல்ல, இப்ப நான் ரொம்ப அமைதியாக என் பணியை மட்டும் செஞ்சுட்டு இருக்கேன்னு கடந்த சிக்கல் வரும்போது பேசினார். அதனால மீண்டும் அவர் ஆவேசமாக பேசுவதற்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா அவரை சுற்றி பல அம்புகள் தயாரா இருக்கு. ஏதாவது ஒரு சிக்கலில் அமீர் சிக்குவாரா அப்படின்னு சொல்லி. அதனால அவர் அவசரப்பட மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட பழகி இருக்கேன், அதனால எனக்கு தெரியும் அவரை பத்தி. இந்த கேள்வியும் மறந்துட்டேன். திரு அஜித்குமார் அவர்கள் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, உயிருக்கு ஆபத்து அப்படின்லாம் சொன்னாங்க. மனுஷனுக்கு பெட் ரெஸ்ட் எல்லாம் தேவைன்னாங்க. ஆனா டக்குன்னு போறாரு, தன்னோட மகனோட பிறந்தநாளை கேக் வெட்டுறாரு. தன்னோட மகனை ஒரு ஃபுட்பால் பிளேயரா உருவாக்காம விட மாட்டாரு. இந்த புகைப்படம் எல்லாம் பார்த்துருந்தா ரொம்ப அழகாவும் இருந்தது. மனசு ரெஸ்ட் எடுக்க மாட்டாரு. இல்ல, சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு தெரிந்து அஜித் மாதிரி ஒரு கான்பிடென்ட் மனுஷனை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவரு முதுகு தண்டுவடத்துல அவருக்கு செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை மாதிரி வேற யாருக்காவது செய்திருந்தால் அவங்க இந்த துறையே வேண்டாம், இனிமே பெட் ரெஸ்டோட இருந்துட்டு போதண்டாப்பா லைஃப் போதண்டான்னு விட்டுருவாங்க. கலர் கலரா டிஃபன் சாப்பிட்ற மாதிரி மாத்திரை சாப்பிடக்கூடியவர். அவ்வளவு அவருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை, அதான் பிரச்சனைனா நோய் வியாதி எல்லாம் கிடையாதுங்க, எல்லாமே சினிமா சம்பந்தமான படப்பிடிப்புகள் நடந்த பாதிப்புகள், பைக் ஓட்டும் போது நேர்ந்த விபத்துகள், பல்வேறு விஷயங்கள்னால பல அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டவர். அவருடைய எண்ணம், சிந்தனை, செயல்லாம் கரெக்டா இந்தந்த விஷயத்துக்கு இது வேணும். நடிப்புக்கு தனியா ட்ராக் வச்சிருக்காரு, அவருடைய ஃபேஷனுக்கு தனியா ட்ராக் வச்சிருக்காரு, குடும்பத்துக்கு தனியா வச்சிருக்காரு, நண்பர்களுக்கு தனியா வச்சிருக்காருன்னா எதையும் எதையோடு கலப்பதில்லை. இந்த அறுவை சிகிச்சைன்னு வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கதை சொன்னாங்க. அவர் அப்படி இருக்கார், இப்படி இருக்கார், அப்படி ஆயிடுச்சு, இப்படி என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் சொன்னவர்கள் எல்லா முகத்திலும் கறி பூசுற மாதிரி மூளையில் கட்டி, மூளையில் ஆபரேஷன், அவர் இப்படி ஆயிட்டார், அப்படி ஆயிட்டார் சொன்னாங்க. நீங்க முதல்ல ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தயவு செய்து பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. உங்க மூஞ்சி தெரியும். அப்ப உங்க மூஞ்சில உண்மை இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். நீங்க சரியான நபரானு உங்க கண்ணாடி காட்டி கொடுத்துரும். முக கண்ணாடியை தவிர வேற எதுவுமே உண்மை சொல்லாது உங்ககிட்ட. அப்ப நீங்க பேசுங்க. பொதுவெளி இருக்கு, மைக் இருக்கு, கேமரா இருக்குன்றதுக்கு எதை வேணா பேசிடக்கூடாது. இப்ப உங்களுக்கு எல்லாம் கறி பூசுற மாதிரி அவர் அவர் குழந்தையோட மகிழ்ச்சியா இருக்காரா? நம்ம பாக்குற நமக்கு மகிழ்ச்சியா இருக்கா? சார் அவர் ஏன் அப்படி பண்ணல, ஏன் அப்படி பண்றாரு கேட்கிற அதிகாரம் யாருக்குமே இல்ல சார். உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் நீங்க செய்வீங்க. எனக்கு தோன்றதா நான் செய்வேன். நீங்க பேசுற எல்லாருக்கும் நிறைய வாய் இருக்குன்னு ஏதோ மாங்காய் புளிச்சது வாய் புளிச்சதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிடாதீங்க அவசரப்பட்டு யாரையுமே. ஈவன் அது அஜித்தோ விஜயோ இல்ல, நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் யாரை பேசினாலும் அவர்களை தனிப்பட்ட ரீதியான, அவருடைய உடல் ரீதியான, தனிப்பட்ட குடும்ப ரீதியான தாக்குதல் என்னைக்குமே செய்யறதில்ல. தேவையில்லை, எனக்கு ரசிகர்களுக்கும் தேவையில்லைங்க. நீங்க நியாயமான விஷயத்த சொல்லுங்க, ஏத்துக்கிட்டு போறாங்க. அஜித் கான்பிடென்ட்ல தான் இந்த லெவலுக்கு நிக்கிறாரு. இப்ப இல்ல, எப்பவுமே அவருடைய கான்பிடன்ட் லெவலை யாராலையும் மிஞ்ச முடியாது. தனித்துவமானவர் அந்த அஜித். அதனாலதான் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே அஜித்துடைய அதுல என்ன ஒரு கமெண்ட் அடிப்பாங்க, அதை அடிச்சுட்டு போறாங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எனக்கு எல்லாரும் வேணும். இது திரைத்துறை, என்னை நான் அதன் மூலமாக நான் எனக்கான வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். அப்ப அது சரியா இருக்கும்போது சரின்னு சொல்லுவேன், அது தவறான பாதையில போகும்போது தப்புடான்னு சொல்லுவேன். இது என்னுடைய பாணி. சிறப்பு. தமிழக வெற்றி கழகத்திலும் தொடங்கலான் இருக்கேன். சரி, ஓகே. செயலி அறிமுகப்படுத்தல இருந்து 40 லட்சம் 50 லட்சம் அப்படின்ற மாதிரியான நம்பர்கள் அதிகமாகிட்டே இருக்கு. இந்த செயலியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் சொல்லணும் அப்படின்னா எத்தனை லட்சம் பேர் இணைஞ்சிருப்பாங்க? இந்த செயலிக்கு மட்டும் காணொலி மூலம் வந்த விஜய் அவர்கள், தலைவர் அவர்கள், ஏன் இதுக்கு முன்னாடியான பிரச்சனைகளுக்கும் சரி, கட்சி அறிமுகப்படுத்துறப்பையும் சரி, ஏன் அப்பெல்லாம் வராத விஜய் அவர்கள் இதுக்கு வந்தாரு? இதோட முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அதுலயே சொல்லியிருப்பாரு, உறுதிமொழிகள் அதுல நாங்க கொடுத்துருக்கோம், அது நீங்க படிச்சு பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்க அப்படின்றாரு. அந்த உறுதிமொழி கூட அவர் அந்த வீடியோல சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்திருப்பாங்க. இங்க பாருங்க, எங்க தலைவர் அவர்கள் உறுதிமொழிலாம் சொல்லியிருக்காரு. ஏன் அதை தவறாரு? நேத்து ஒரு கண்டனம், முந்தா நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்டனம் ஒண்ணு அறிவிக்கிறாரு. கண்டனம்ன்ற வார்த்தையே இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் சோசியல் மீடியால எடுத்து போட்டு அதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. 3 கேள்விகள் முன் வச்சிருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தை பத்தி நீங்க தானே சிம்பிளா ஒண்ணே ஒண்ணுங்க. நீங்க இப்படி சிரிச்சுட்டு போயிட்டீங்க, எல்லாரும் என்ன தானே திட்டுறாங்க, வழக்கமா அதைதான் பண்றாங்க. ஒரே ஒரு விஷயம் சிம்பிள் சொல்லணும்னா, விஜய் அரசியல்வாதி இல்ல.
சும்மா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இன்னும் முழு நேர அரசியல்வாதியா வரல. அவர் நடிகரா தான் இருக்காரு. வந்துருவார்லண்ணே, இல்ல அதான் மாறிடுவார்ல. இல்ல அதுதான் எனக்கே கேள்வியா இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்கும் எதற்கெல்லாம் செயல்படணுமோ ஒரு கட்சியை அறிவித்துட்ட பிறகு சாதாரண ஆட்கள் கூட வந்து கட்சின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த அறிக்கை விட்டுட்டே இருக்காங்க டெய்லி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஏகப்பட்ட நீ ஆளுங்கட்சி இருக்கு, அவங்க செய்யற விஷயங்கள் இருக்கு, அவங்க மக்கள் விரோத செயல் செய்யறாங்களா இல்லையா, இல்ல மக்களுக்கு நல்லது பண்றாங்களா இல்லையான்னு ஏதோ ஒரு விஷயத்த நான் இருக்கேன்னு களமாடிக்கிட்டே இருக்க வேண்டிய இடத்துலதான் அரசியல் கட்சிகள் இருக்கு. ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிற எல்லாரும் எதிர்கட்சிகள் தான். அவங்க எல்லாரும் அந்த செயல்பாட்டுக்குள்ள வந்து தீரணும், பேசியே தீரணும். சரி, ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எல்லாமே சோசியல் மீடியாலேயே கட்சி நடத்திட்டு இருக்காரு. அறிவிப்பு சோசியல் மீடியா, அனௌன்ஸ்மெண்ட் அது, நீங்க பதவி போட்டது அதுல இருக்கிற எல்லாம் அதுல. இப்ப என்ன வந்தாலும் சோசியல் மீடியா அறிவிப்பாங்களா, அது பாத்துக்கணுமா. அதே மாதிரி செயலி, நீங்க கேட்டீங்கல்ல செயலி, செயலியில மெம்பர் ஆயிட்டா உடனே அது ஓட்டா மாறிடுமா? எனக்கு புரியலம்மா. எனக்கு அவங்க கான்செப்ட் என்னன்னே புரியல. 2 கோடி பேரை வந்து நாங்க இணைச்சிரோம். 2 கோடியில தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையா இருக்கிற 8 கோடி கூட சேர்த்துங்க, செயலியில சேர்த்துங்க. ஓட்டு செயலியில சேர்ற எல்லாம் ஓட்டா மாறுமா? மாறவே மாறாதுமா. அரசியல் தெரியாமையே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது முழுக்க அவருக்கு வந்து நீங்க பெரிய தலைவராயிட்டீங்கன்னு அவரு அப்படியே ஆழ் மனசுல போய் யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்கு அவர்கிட்ட. அதை வச்சு அவர் வந்து பயங்கர பில்டப் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. தவிர ஒன்னும் அடிப்படையில கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை செய்யறதுக்கான எந்த முகாந்திரமும் அவர்கிட்ட காணமே. இப்ப பேசுறாங்கல்ல, அவருடைய ஆதரவாளர்னு ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் பேசுறது ஒரு 4 பேர் பேசிட்டு இருக்குதுங்க. இந்த 4 பேர்ல 2 பேர் தான் வேகமா பேசிட்டு இருக்கான். எல்லாம் ஒண்ணு திமுகவை திட்டிட்டு இருக்கான், இல்லனா என் தலைவர் யார் தெரியுமா, என் தலைவர் யாருன்னு சொல்லியா, யார் தெரியுமான்னா யாருக்கு தெரியும்? அவர் நடிகர், அவ்வளவுதானே. என்ன அரசியல் கிழிச்சிட்டாரு? சரி, கிழிக்க தான் வந்திருக்காரா? சரி வாங்க, இது வர வேண்டிய இடம் தானே. முகத்தை காட்டி நேர்ல இது வரைக்கும் அவர் அரசியல் அறிவிப்பு பத்திரிகையாளர்களே சந்திக்காம ஒரு அரசியல் நடத்த முடியுமா? உடனே நம்ம மோடி விஸ்வகுரு எல்லாம் கூடக்கூடாது. சரி, அவரு சுப்பீரியர், சூப்பர், இந்த சாதாரண மனிதர்கள் சூப்பர் மனிதர்கள், சூப்பர் பவர். அதனால அதுல விட்டுருங்க. ஏன்னா அவர் வந்து மனிதர்களுக்கு போய் சாமி கும்பிட்ற இடத்தெல்லாம் கும்பிட மாட்டாரு. கடலுக்கு அடியில போய் தண்ணிக்குள்ள முழுகி மாஸ்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு மயில் இறங்க வச்சு என்னத்தையோ பண்ணுவாருன்னு வச்சுங்களேன். அதனால அவர் சூப்பர் மேன், சூப்பர் பவர் உள்ள ஆளு. அவரை லிஸ்ட் எடுங்க. அவர் மாதிரியே இவரு ஆயிட முடியாது. ஒரு மோடி தான், 1000 மோடி ஆக முடியாது இல்லையா? விஜய் வந்து மக்கள் பிரச்சனைக்காக பேச வேண்டிய நேரத்துல பேச மாட்டேங்கிறாரு. நீங்க வீடியோ வெளியிட்டா அதை பார்த்துட்டு உடனே ஓட்டா மாறிடுமா? நீங்க பேச வேண்டியது எவ்வளவு இருக்குமா பிரச்சனை? எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வேணும்ல. தீர்வை நோக்கி எங்க நகர்றீங்க நீங்க? தீர்வு நோக்கி எங்க நீங்க அறிவிச்சு எத்தனை மாசம் ஆச்சு? கட்சின்னு அறிவிச்சு எத்தனை மாசம் ஆச்சு? இது வரைக்கும் அரசியல் அந்த களத்துக்குள்ள அவங்க களமாட வேண்டிய ஏரியால யாரு இருக்காங்க? யார் வேலை செய்யறா? எக்ஸ்தலத்துல வேலை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. எக்ஸ்தலத்தை வச்சு நம்பி கட்சி நடத்த முடியுமா? இல்ல, இப்போ நாங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கட்சி ஒத்துக்கிறீங்களா? எக்ஸ்தலத்துல தான் நம்பி. அப்ப வார் ரூம் தான் உங்களுக்கு தேவை. வார் ரூம்ல கட்சி நடத்துற எல்லாம் டுபாக்கூர் தானப்பா. பூரா ஏமாத்து வேலை. மக்களுக்கு ஆகாத ஒரு விஷயத்த, நடக்காத ஒரு விஷயத்த நடந்துதான் ப்ராபகண்டா பண்றதுக்கு 1000 ட்வீட் ஒரே நேரத்துல போட்டா நாங்க ட்ரெண்டிங்ல வந்துட்டோம். இந்த ட்ரெண்டிங் வச்சு நாக்கு தான் வலிக்கணும். 10 காசு பிரயோஜனம் இல்லையே. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பாருங்கண்ணே, இருக்கு. இதுக்கு எனக்கு பதில் சிரிப்பு தான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் இப்ப வரைக்கும் விஜய் அரசியல்வாதியா ஒத்துக்கவே மாட்டேன். ஓகே, இல்ல என்ன நடக்குது? ஏன்னா அவரோட வேகம் அப்படின்ற ஒரு விஷயம், அவரோட ஆர்வம் அப்படின்ற அவர் பாவம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பாவம். நீங்க என்னமோ அவர் வேகம்ன்றீங்க, விவேகன்றீங்க. இதெல்லாம் சொன்னா ஐயோ விவேகம் வேகம்னா அது வேற ஏதாவது வீரம்னு போயிட போகுது. வேண்டாம், அது ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும். இவர் வந்து முழு நேர அரசியல்வாதியா மாறின பிறகுதான் அதை பத்தியே பேச முடியாது. அதுக்கு முன்னாடி பேசவே முடியாதுமா. இல்ல கண்டிப்பான. ஆனா இவர் எடுத்த விஷயங்கள், இவர் ஆகணும், இவரோட நோக்கு, இலக்கு, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்குன்னு எங்கனே தப்பு நடக்குதா? அவர் சுத்தி தப்பு நடக்குதா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரவுண்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குடா, அது நீ யாருமே கொண்டு போக மாட்டாங்கடா அப்படின்ற நீங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்றீங்க. மக்களோட வழியும் மக்களோட ஒப்பீனியனையும் கொண்டு போகல அப்படின்றத நான் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான். யார் அப்ப கைட் பண்றா? என்ன சிம்பிளா கேட்க வரேன். யார் கைட் பண்றாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கேள்விகள எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நமக்கு அது விளங்கலன்னு வச்சுங்களேன். நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க வந்து தொடர்ந்து படம் பண்ணி நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தொழில் அது தப்பு இல்ல. நீங்க கட்சியை நடத்துவதற்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம்ல. இப்போ விஜயோட அந்த கட்சி இருக்குல்ல, அது என்ன கட்சிங்க? தமிழக வெற்றி கழகம். அதை மறந்து போச்சு டக்குன்னு பேர், அதனாலதான் கேட்டேன் நான். அந்த கட்சிக்கு இப்போ டக்குன்னு சொன்ன உடனே விஜய் ஞாபகத்துக்கு வராரா? அடுத்து புஷி ஆனந்த் அவர்கள் ஞாபகத்துக்கு வராரா? அடுத்து ஈசிஆர் சரவணன் அவர்கள். அடுத்து இப்போ 4 பேர் செய்தி தொடர்பாளர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போட்டிருக்காங்க. செய்தி தொடர்பாளர் அறிவிக்கல, ஆதரவாளர்கள் பேக் அடிச்சிட்டாங்க. சரி, அதிகாரம். அப்ப ஒரு தலைவர், கட்சிக்கு ஒரு தலைவர், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த்,
நீங்க சொல்ற ஈசிஆர் சரவணன் என்ன போஸ்ட்ல இருக்கான்னு தெரியாது. ஆனா அவர் இருக்காரு, விஜய்க்கு ரசிகர் மன்றத்துல இருப்பாரு, ஏதாவது உரண்டை எழுத்தா முன்னாடி வந்து நிப்பாரு, பத்திரிகையாளரை கடத்திட்டு போவாரு, பஞ்சாயத்துல சிக்குவாரு. அவர் தானே ஈசிஆர் சரவணன். ஓகே, இப்ப இந்த 3 பேரை தவிர வேற யாராவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராங்களா? யோசிக்க கூடாது. இல்ல உங்களாலையும் முடியல, பாத்துக்கிட்டு இருக்க ரசிகர்களாலும் முடியாது. இன்னும் ரசிகர்கள் தானே, அவங்க தொண்டர்கள் கிடையாது. அப்ப நீங்க ஒரு கட்டமைப்பை செய்வதற்கு, கட்சியை பலப்படுத்துவது, கட்சியா மாத்திட்டீங்க, பலப்படுத்துவதற்கு ஒரு 10 பேரை கூட ஐடென்டிஃபை எடுத்து இவங்கெல்லாம் என்னோட இணைந்து பணியாற்றுகள். இப்ப நீங்க உதாரணத்துக்கு கமலஹாசன் எடுத்துங்க. கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது அவரோடு சேர்ந்து இவ்வளவு பேர் இருக்காங்க, என்னுடைய பின்புலம், என்னுடைய பக்கபலமா இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த ஐபிஎஸ், ரிட்டையர்டு ஐபிஎஸ், ரிட்டையர்டு ஐஏஎஸ், ரிட்டையர்டு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்தவங்க, முன்னாள் நடிகை, இல்ல முன்னாள் நடிகர், இல்ல பெரிய லெவல்ல இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆயிருந்ததா? அவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தினாரா? மேடை ஏத்தினாரா? மக்களை சந்திச்சாரா? பத்திரிகையாளரை சந்திச்சாரா? நீங்க என்ன பண்றீங்க? அவர் ட்விட்டர் அரசியல்வாதி. ஒரு காலத்துல வெறும் சோசியல் மீடியாலேயே தான் அவரை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர் சொன்ன எல்லாரும் எக்ஸ் தளத்துக்கு வந்துட்டாங்க, அவரு மக்கள் களத்துக்கு வந்துட்டாரு. கமலஹாசன் ஒரு சீட்டுக்கு போனாரா, அரை சீட்டுக்கு போனாரான்றது முக்கியம் இல்ல. ஆக மொத்தம் அவரு வந்து கள அரசியலுக்குள்ள களத்துல இறங்கிட்டாரு. நீங்க இதுவரைக்கும் உங்களை சுத்தி இன்னார் என் தலைவர்கள்னு சொல்லவே இல்லை. என்னோட போர்படை தளபதிகள் ஒரு 10 பேர் இன்னார நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேணாமா? அறிவிச்சிருக்க வேணாமா? எல்லாத்துக்கும் புசி ஆனந்த் ஜெயிச்சிருவீங்களா? நீங்க புசி ஆனந்த் ஒரு ஆளால வந்து நீங்க வந்து அரசியல் மாற்றத்தை கொண்டாந்துட முடியுமா? முதல்ல அவருடைய அந்த தெருவுல இருக்கிறத 2000 ஓட்டு தான் இருக்குமா புசி தெருவுல. ஒத்த தெரு எம்எல்ஏ அவரு. இங்க நம்ம ஊர்ல வந்து ஒத்த ஓட்டு பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அது மாதிரி அவர் ஒத்த தெரு எம்எல்ஏவா இருந்தவர். இப்ப இல்ல. அது பாண்டிச்சேரியில தான் அவரு செல்வாக்கலாம், இங்க ஒண்ணும் எடுபடாது. இன்னைக்கு அந்த இயக்க நண்பர்களே பல பேர் அவர் மேல செம காண்ட்ல இருக்கான், கோவத்துல இருக்கான். என்ன காரணம் தெரியுமா? காசு இருந்தா தான் மதிக்கிறாரு. இல்லைன்னா அவருடைய பேச்செல்லாம் ரொம்ப தேர்ட் லெவல்ல பேசுறாரு. அவருடைய தொண்டர்களை, அவருடைய அங்க நிர்வாகியா இருக்கிறவன, காலங்காலமா போஸ்டர் ஓட்டுறவனே அசிங்கமா தான் பேசிட்டு இருக்காரு. வீடியோ வருது, நாம சும்மா சொல்லல, எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆனா நீங்க செய்வது தவறுன்னு சுட்டி காட்டினாலே நாம ஏதோ தப்பா சொல்றோம்னு நினைக்கிறாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சது நல்ல விஷயம், யாரோன்னா வரலாம். ஆனா நீங்க வந்து இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? ஒரு 4 பேரை அறிக்கை விட்டா போதுமா? டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். எப்ப? எத்தனை வருஷம் கழிச்சு? எலெக்ஷனுக்கு நீங்க வர வரைக்கும் உங்களுக்கு செய்வதற்கு என்ன சொல்றாரு ஒரு முதல் அறிக்கையிலே? எனக்கு நிறைய ஆலோசகர்கள் இருக்காங்க, அவர்கள் எல்லார்ட்டையும் நான் அரசியல் பாடம் கத்துக்கிட்டேன், நல்ல விஷயம். அதுல ஒருத்தர் கூட அடையாளப்படுத்துற அளவுக்கு அரசியல்வாதி உங்களுக்கு இல்லையா? இல்ல ஆலோசகர்கள் உங்களுக்கு இல்லையா? உங்களை மிக பிரபலமா இருக்கிற யாரும் உங்ககிட்ட கிடையாதா? அவங்களை எதுவும் நீங்க காட்ட மாட்டீங்களா? அடையாளப்படுத்த மாட்டீங்களா? ஒன் மேன் ஷோலே நடத்திட முடியுமா? இல்ல எக்ஸ் தளத்திலே உங்க கட்சி நடத்திட்டு போயிருவீங்களா? என்ன சொல்லுங்க, இவ்வளவு விஷயம் இருக்கு, இது எதுக்கு பதில் சொல்ல போறீங்க? வெறும் அறிக்கை மட்டும் விட்டுட்டு இருந்தீங்கன்னா நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்குங்க, அதெல்லாம் யார் பேசுவா? வந்து அவங்க சைட்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க பாருங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு மாநாடு இருக்கு, அந்த மாநாடுக்கு அப்புறம் நான் என்ன கேட்க வரேன், எலெக்ஷனுக்கு அப்புறம்னா ஏன் இப்ப வந்த அதுக்கு பதில் சொல்லு. இப்ப எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த காலகட்டம் எடுத்துக்கும், இவ்வளவு நாள் நாங்க ரிஜிஸ்டர் பண்ணணும், இனிமேட்டே நிறைய பாலிசி அண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து சின்ன வயசுல குத்தி அடைஞ்சு திரும்ப அது சொல்லுவாங்கல்ல, சின்ன கிராமத்துல துண்டு போயிடுச்சு இல்லண்ணே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த காது குத்துற வேலையெல்லாம் ரொம்ப பழசுப்பா. இப்ப நீ ஆரம்பிக்க வேண்டிய நிர்பந்தம், ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஒண்ணு யாருக்கோ பயந்து போயிருக்கீங்க, இல்ல யாருடைய நிர்பந்தத்தினாலோ கட்சி பேர் அறிவிச்சிருக்கீங்க. நீங்க யாருடைய ஏ டீம் பி டீம்லாம் நான் சொல்ல மாட்டேன், பச்சையா வெளிப்படையா தெரியுது, பயந்து போயிருக்காரு விஜய். சரி, விஜய் பயந்து விட்டார், அப்படி நீங்க வச்சுக்கலாம். சரி, மாற்றமே கிடையாது. இல்ல அதுதான் உண்மை. பயத்தின் வெளிப்பாடு தன்னுடைய அந்த இப்ப சமீபத்துல ஒரு 4 ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? 4 வரி தான் போட்டிருக்காரு. முந்தா நேத்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். எந்த இடத்திலும் வெளிப்படையாக சிஏஏக்கு எதிராக ஒரு கருத்து இல்ல. அதுல அப்படி என்ன பெரிய கட்சியை நீங்க நடத்த போறீங்க? குடிமக்களுடைய குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதுவும் எப்ப எடுத்துட்டு வராங்க? அவங்க திருட்டு பையன்னு கண்டுபிடிச்ச பிறகு, திருடன்டா கொள்ளக்காரன்டான்னு கண்டுபிடிச்சு நீதிமன்றம் கூப்பிட்டு 2 மண்டையில கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப மாட்டிக்கிட்டோம், திருடனுக்கு தேல் கொட்டின கதையாயிருச்சு. மாட்டிக்கிட்ட பிறகு அதுல இருந்து மக்களை டைவர்ட் பண்றதுக்காக, மக்களை சலசலப்பாக்கி பிரச்சனையை உண்டாக்குவதற்காக, வேறு பக்கம் டைவர்ட் பண்றதுக்காக சிஏ சட்டத்தை கொண்டு வராங்க. இது வந்து ஒரு திருட்டுத்தனமான, ஒரு அயோக்கியத்தனமான அரசியல். இது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நேரடியாக வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறவன் தான் நியாயமா இந்த நாட்டை காப்பாற்ற போற ஆபத் பாந்தவன் நம்ம எடுத்துக்க முடியும். நீங்க அதுல எங்கேயாவது கண்டனம் இருக்கா? பாஜக அரசு கண்டனம் இருக்கா? கண்டனம்ன்ற வார்த்தை இருக்கா? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுதுக,
எந்த ஊர்ல நீ என்ன கணக்குல இருக்கீங்க நீங்க? ஆனா இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்லண்ணே. விஜய வந்து ஓகே வரணும்னு நினைச்சிட்டாரு. ஒரு நடிகரா நம்ம கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா மக்கள் ஆதரவு இருக்கும்பா. இந்த மாதிரி ஏன் பண்ண மாட்டாரு அப்படின்றது ஏதாவது இருக்குங்களா உங்களோட பார்வையில? இந்த மாதிரி அவர்லாம் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம். இல்ல நிஜமாவே விஜய் வந்து விஜயுடைய அப்பா இருக்காருல்ல எஸ்ஏசி, உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு சாணக்கியத்தன ஒரு மனிதர். எல்லா விதத்திலையும் வியாபார ரீதியாக திரைத்துறையிலும் சரி, அவருக்கு ஆலோசனை கொடுக்கிற விதத்திலையும் சரி, அரசியல் அனுபவமும் அவருக்கு இருக்கு. எஸ்ஏசி அவ்வளவு சீக்கிரம் குறைச்சலாம் நீங்க மதிப்பிட முடியாது. மிகச்சிறந்த மனிதர் சார். அவருடைய பர்சனல் 1000 இருக்கும் சார், அது நமக்கு தேவையில்ல சார். அது குடும்பத்துக்குள்ள 1008 பஞ்சாயத்து இருக்கு, அது தேவையில்ல சார். விஜயை எந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டவர் அவர் தான். அதற்கு வழி போட்டவர் அவர் தான். அடித்தளம் அமைச்சவர் அவர் தான். அவர்கிட்ட போய் ஒண்ணுமே இல்ல, சும்மா டெய்லி போய் உட்கார்ந்து அலோ ஹாயின்னு பேசினாலே 1008 கருத்தை உனக்கு சொல்லி கொடுக்க போறாரு. பின்புலத்தனு உன்னை தூக்கி விட போறாரு. பெத்த அப்பனை விடவா உன்னை தூக்கி உட்கார வைக்கிற வேற ஒருத்தன் வருவான் கிளம்பி? யார் இந்த புசி ஆனந்த்? என்னைக்கு வந்தாரு உனக்கு அவரு? அவர் எப்படி உங்ககிட்ட வந்து சேர்ந்தாரு? கூட்டு வந்து விட்டது யாரு? உங்க அப்பா தானே கூட்டு வந்தாரு. இப்ப அவருமே கொஞ்சம் சைலண்டா இருக்கிறதாவும் ஒரு டீம் தான் இப்ப வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கதாவும். அந்த டீம் தாங்க பூரா வந்து யாருக்கு ஆதரவா வேலை செய்யற டீம்? ஒன்றிய அரசாங்கத்துடைய கைப்பாவை டீம் இவரை கையில வச்சு வேலை பார்த்துட்டு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஓகே, அது அவருக்கு தெரியாதானே? தெரியுது தெரியலன்றதெல்லாம் விஷயமே இல்ல. இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற நோக்கமே இதுதான். அந்த ஏற்கனவே சொன்ன நிர்பந்தத்தின் அடிப்படையில கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த 24 தேர்தல்ல இந்த நாட்டை ஆளப்போவது யார் என்று தீர்மானிக்கிற தேர்தல்ல உன்னை நம்பி இருக்கிற விஜயை நம்பி இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்கள் உனக்கு ஓட்டு போடுவாங்க நம்புறீங்கல்ல, அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டுகிற, நீங்கள் கை காட்டுகிற, அவர் கொடுக்கிற ஆலோசனையோ அட்வைஸோ என்ன? நான் கேட்கிறேன், என்ன பதில் இல்லையே, வரலையே. அப்ப அவனே அந்த தேர்தலை முடிவு பண்ணி எவனே ஓட்டு போட்டுப்பானா? உங்க செல்வாக்கு எப்படி நீங்க கணிப்பீங்க? உண்மையிலே உங்களுக்கு வந்து புத்திசாலியா இருந்தா எல்லாம் பூரா நான் அட்வைசர்னு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கேன். இந்த அட்வைசரி கூட்டத்துக்கு அது பூரா தற்குறி கூட்டம். இருக்கிறவங்க என்ன சொல்லணும்னா 24 தேர்தல்ல நம்முடைய செல்வாக்கை காட்டணும். நம்ம ஜெயிக்கிறோன்றது முக்கியம் இல்ல, வெற்றி முக்கியம் அல்ல. தேர்தல்ல களம் காணுவோம், யாருக்கு கூட்டணியும் வேண்டாம், தனியா நிப்போம். எப்படி ஒரு விஜயகாந்த் நின்னாரோ தனியா நின்னும் அவருக்கான செல்வாக்கை உறுதிப்படுத்தினாரா? அந்த தைரியம் ஏன் இல்லாம போச்சு விஜய்க்கு? அப்ப விஜய் பயப்படுறாரு. விஜய்க்கு தைரியம் இல்ல, துணிச்சல் இல்ல, சும்மா எழுதி கொடுக்கிற டயலாக பேசக்கூடிய ஒரு நடிகர். அப்படித்தானே தோணும். இப்ப நீங்க களம் காணுகிற ஒரு செயலை அறிவிப்பை வெளியிட்டால் உன் தொண்டர், உன்னுடைய கட்சிக்காரன், உன்னுடைய ரசிகர் எல்லாம் கொண்டாடுவானா கொண்டாட மாட்டானா? சார், ஜெயிகர் தோகிறது யார் வேணா பண்ணலாம் சார். உண்மையிலே உங்களுக்கு செல்வாக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா அப்படின்னு எதிர்பார்த்தா 24 தேர்தல்ல, வரப்போற தேர்தல்ல இன்னும் சில மாதங்கள் வரப்போகுது. நீங்க கட்சியை வேற அறிவிங்க, நான் இந்த இடத்துல போட்டியிட போறேன், நான் போட்டியிடணும். விஜய் நிற்க வேண்டிய அவசியமே இல்ல. விஜய் கை காட்டுகிற வரைக்கும் எத்தனை வாக்குகளை விழுது காட்டக்கூடிய தெம்பு உன்கிட்ட இருக்கிறதா ரசிகர்கள் நம்புகிறார்கள். எங்க நோக்கு வந்து எங்க இலக்கு வந்து 2026 தானே. கட்சியை பலப்படுத்துகிற புத்திசாலி இதைதான் செய்வான். உண்மையிலேயே அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டும் நினைக்கிறவர்கள் இதான் செய்வாங்க. அரசியல் களத்துக்குள்ள நம்ம களமாடணும், 26 நம்முடைய இலக்குன்றவன் அடிப்பாளத்துல பேஸ்மெண்ட் போடுவாங்க. பேஸ்மெண்டே போடாம பில்டிங் கட்டினா அது சினிமாவுக்கு போடப்படுகிற செட்டாக தான் மாறும். காத்து அடிச்சா, புயல் அடிச்சா, மழை பெஞ்சா கரைஞ்சிரும், காத்துல விழுந்துரும். சிறப்புண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. வழக்கம் போல எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டதுக்கு. நீங்க சந்திக்கும் முறை விடைபெற நாளுங்க முரளி. நன்றி, வணக்கம்.